மீண்டும் ஒரு விளையாடிகள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. IPL 59வது போட்டியாக சென்னை சூப்பர் கிங் 4ஆம் இடத்தில் புள்ளிப்பட்டியில் இருக்கின்ற சென்னை சூப்பர் கிங் மற்றும் புள்ளிப்பட்டியில் 10ஆம் இடத்தில் இருக்கின்ற குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய இரு அணிகளுடன் போட்டி அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் ஆரம்பமாகின்றது. நேற்றைய தினத்தில் இந்த போட்டியை பொறுத்தவரை நாணய சூழ்ச்சி வெற்றி பெற்றிருந்த சென்னை சூப்பர் கிங்கை பொறுத்தவரையில் முதலாவது தமது அணியை களத்தெடுப்பு தேர்வு செய்தது குறிப்பிடத்தக்கது. ஆகவே குஜராத் டைட்டன்ஸ் அணியின் ஆரம்ப துடுப்பாடுகளான சாய் சுதர்சன் மற்றும் சுப்மன் கில் நேற்றைய தினத்தில் ஒரு அதிரடியான துடுப்பாட்டத்தினை தமக்கு தேவையான ஒரு போட்டியிலே காண்பித்திருந்தார்கள். எல்லா திசைகளிலும் 4-6 என ஓட்டங்களை பெற்று 104 பந்துகளை எதிர்கொண்டு 210 ஓட்டங்கள் ஒரு சிறந்த இணைப்பாட்டன் IPL வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முதல் 5 ஓவர்கள் 6 பந்து ஓவர்களிலே 58 ஓட்டங்களை மாத்திரம் பதிவு செய்திருந்தாலும் ஏனைய பந்து ஓவர்களை தரமாரியாக தாக்கியிருந்தார்கள் என்று கூற வேண்டும். பந்து வீச்சாளர்களை சமாளித்து 4-6 என பெற்றதன் காரணமாக சிறப்பான இணைப்பாட்டம் அமைத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. சாய் சுதர்சன் 51 பந்துகளில் 4 ஓட்டம் 5 6 ஓட்டம் 7 இடங்களாக 107 ஓட்டங்களை சதத்தை முதலாவது கன்னி சதத்தில் IPL பதிவு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்ற வருடம் குஜராத் டைட்டன்ஸ் அணி சார்பில் அவர் பங்கேற்றிருந்தார். இறுதிப் போட்டியில் சென்னை அணிக்கு எதிராக 96 ஓட்டங்கள் பெற்று சதத்தை நழுவ விட்டிருந்ததை அதிகப்படியான ஓட்ட எண்ணிக்கையாக இருந்தது. அதனை இன்றைய போட்டியில் சென்னை அணிக்கு எதிராகவே பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே சென்னை அணிக்கு எதிராக சாய் சுதர்சன் 4 போட்டிகளில் பங்கேற்றிருக்கிறார். இதுவரை ஒரு சதம் ஒரு அரை சதம் மடங்களாக 250 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கிறார். சராசரியாக 64.5 என்ற ஓட்ட எண்ணிக்கையை பெற்றிருக்கிறார். IPL வரலாற்றிலே அதிவேக 1000 ஓட்டங்களை பெற்ற வரிசையில் இப்பொழுது 4ஆம் இடத்திற்கு முன்னேறி இருக்கிறார் சாய் சுதர்சன். மொத்தமாக 25 போட்டிகளில் பங்கேற்று இந்த 1000 ஓட்டங்களை கடந்திருக்கிறார். முதலாம் இடத்தில் ஷோன் மாஸ் 21 போட்டிகளில் பங்கேற்று அந்த 1000 ஓட்டங்களை கடந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுப்மன் கில்லை பொறுத்தவரை நேற்றைய போட்டியில் 55 பந்துகளை எதிர்கொண்டு 4 ஓட்டம் 9 6 ஓட்டம் 6 இடங்களாக 104 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். IPL தனது 4வது சதத்தினை நேற்றைய தினத்தில் பதிவு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதோடு அகமதாபாத் மைதானத்தை பொறுத்தவரையில் சுப்மன் கில்லுக்கு ஒரு ராசியான மைதானமாக இருக்கிறது. 19 இன்னிங்ஸுகளில் மொத்தமாக 4 சதங்கள் 4 அரை சதங்கள் அடங்களாக 1029 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார். 71.93 என்ற சராசரியோடு 129 ஓட்டங்களை இந்த மைதானத்தில் அதிகப்படியாக பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் இந்த 2 வீரர்களும் ஆட்டமிழந்துள்ள டேவிட் மில்லர் 16 ஓட்டங்கள் ஆட்டம் இழக்காது, ஷாருக் கான் 2 ஓட்டங்களும் ஆட்டம் இழக்காது இருந்த வேளையில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் மொத்தமாக 3 விக்கெட்டுகளை மாத்திரமிழந்து 231 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். இது சென்னை அணிக்கு எதிராக ஒரு அணியால் பெறப்பட்ட அதிகூடிய ஓட்டமாகவும் கணிக்கப்படுகிறது. பந்துவீச்சு பொறுத்த சென்னை சூப்பர் கிங்கை பொறுத்தவரை தேஷ்பாண்டே மாத்திரம் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அதோடு 232 ஓட்டங்கள் என்ற இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய சென்னை சூப்பர் கிங் அணியை பொறுத்தவரையில் ஆரம்பத்திலே அதிர்ச்சி காத்திருந்தது. அஜிங்கிய ரஹானே 1, அச்சின் ரவீந்திரா 1, ருத்ராஜ் கேக்வாட் 0 என 2.5 பந்துகளில் 3 விக்கெட்டுகளை இழந்து 10 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றிருந்தார்கள். அதன் பின்னதாக சிறந்த இணைப்பாட்டம் ஒன்றை அமைத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. டெரல் மிச்சல் மற்றும் மொயின் அலி ஆகிய இருவரும் 57 பந்துகளில் கொண்டு 4வது விக்கெட்டுக்காக 109 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள். இதில் டெரல் மிச்சல் 34 பந்துகளில் 4 ஓட்டம் 7 6 ஓட்டங்கள் 3 இடங்களாக 65 ஓட்டங்களையும், மொயின் அலி 36 பந்துகள் 4 ஓட்டம் 4 6 ஓட்டங்கள் 4 இடங்களாக 56 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார்கள். இந்த 2 வீரர்களும் ஆட்டம் இழந்ததை தொடர்ந்து சிவம் தூபை 21, ரவீந்திர ஜடேஜா 18, MS தோனி இறுதி நேரத்தில் ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டத்தை வழங்கியிருந்தார். 11 பந்துகளில் 4 ஓட்டம் 1 6 ஓட்டங்கள் 3 அடங்களாக ஆட்டம் இழக்காது 26 ஓட்டங்களை பெற்றதோடு சார்துல் தாக்கூர் ஆட்டம் இழக்காது 3 ஓட்டங்கள் பெற்றிருந்த வேளையில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் 196 ஓட்டங்களை மாத்திரம் பதிவு செய்ய முடிந்தது சென்னை சூப்பர் கிங்கால். ஆகிய 35 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் ஒரு முக்கியமான வெற்றினை பதிவு செய்திருக்கிறது. பந்துவீச்சை பொறுத்தவரையில் மோகித் சர்மா 3 விக்கெட்டுகள், ரஷீத் கான் 2 விக்கெட்டுகள், உமேஷ் யாதவ் மற்றும் சந்தீப் ஒழிய தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் குஜராத் டைட்டன்ஸ் இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் காரணமாக 12 போட்டிகளில் பங்கேற்று 5 போட்டிகள் வெற்றி 7 போட்டிகள் தோல்வி என 10 புள்ளிகளோடு இப்படி 8ஆம் இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது. இதனால் இவர்களுக்கும் முதல் 4 அணிகள் இடம் பிடிக்க வாய்ப்பு ஒன்று உருவாகியுள்ளது. இந்த போட்டியில் தோல்வியடைந்ததற்காக சென்னை அணி மொத்தமாக 12 போட்டிகளில் பங்கேற்று 6 போட்டிகளில் வெற்றி 6 போட்டிகள் தோல்வி 12 புள்ளிகளோடு இப்பொழுது 4ஆம் இடத்தில் இருக்கிறது.
அடுத்தடுத்த போட்டிகள் சென்னைக்கு ஒரு சிக்கலான ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டு 104 ஓட்டங்களை சதத்தினை பெற்றுக் கொடுத்த சுப்மன் கில் ஆட்ட நாயகன் விருதினை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாடிச்சதோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.